உடைஞ்சு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த மனுஷனோட முன்னாடி போய் நிற்க முடியாதுங்க. இப்போ நம்ம கடல்ல சிக்கி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கடல்ல சிக்கி இருக்கிறோம். அப்ப கடல்ல சிக்கி நம்ம உடைந்து போயிருக்கிறோம்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா, இவன் யாரு, இவன் ஒரு கடன்காரன். நம்மளை பார்க்க வந்தாலே இவங்க என்னத்தை கேட்பான், ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்பான், ஏதாவது உதவி செய்வான்னு கேட்பான். இப்ப அந்த எண்ணம் நமக்கு வரும்போது இன்னும் உடைக்கப்பட்ட நிலை, இன்னும் காயம் நிறைந்த நிலை நமக்கு உண்டாகும். நம்முடைய ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக மனுஷங்க முன்னாடி போய் நிற்கும்போது நம்மளை காயப்படுத்தும் பாருங்க, அது சில வார்த்தைகள் உடைக்கும். நம்ம கூடால சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடைப்பார்கள். சில நேரம் நம்ம கூட இருக்க பெற்றோர் நம்மளை உடைப்பார்கள், உறவுகள் நம்மளை உடைக்கும், நண்பர்கள் கூட்டம் நம்மளை உடைக்கும், ஏதோ நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் கூட நம்மளை உடைப்பார்கள். சில ஆட்கள் பாருங்களேன், உடைஞ்சி 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 வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒரு ஓரத்துக்கு நம்ம பண்ணிடுவாங்க, போயிருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உடைந்து போன உன் வாழ்க்கையையும் புதிதாய் மாற்ற நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.